ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொடி உள்ளி எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி, தேவையான அளவு பாவைக்காய். இதை வச்சு இப்போ பாவைக்காய் பொரியல் செய்யலாம். நல்ல பொடிசாக நான் நறுக்கிக்கிட்டேன். பாவைக்காய், ஒரு தக்காளி, ஒரு குட்டி மிளகாய், அதை ரெண்டாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி உள்ளி, அதையும் நல்லா என்ன செய்யணும், பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். எல்லாமே நல்லா பொடிசாக தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாய் எடுத்தாச்சு. கடாயில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடி உள்ளி, நறுக்கி வச்சுக்க பொடி உள்ளியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். பொடி உள்ளி லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம் உள்ள. தக்காளி பாவைக்காவை ரொம்ப கசப்பு தன்மை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விட்டுட்டு நம்ம பாவைக்காவையும் சேர்த்துக்கிடுவோம். பாவைக்காவையும் நல்லா சேர்த்து 3ஐயும் நல்லா கிளறி விடலாம். மூணையும் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி, இப்போனா தான் பாவைக்காய் வேகும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்து கிளறி விட்டாச்சு. பாவைக்காவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது வேகும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். ஓரளவு குக் ஆகிருக்கு. 50% கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. காசி வெந்தாச்சு. இப்போது நம்ம தேங்காய் திருவி சேர்க்குறதுக்காண்டி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொரன்னு அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவு நம்ம அரைச்சா போதும். இப்போ தான் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பாவக்காய் நல்லாவே வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம திருவுண தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பாவைக்காய் பிடிக்காதவங்க கூட பாவைக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான பாவைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க. இந்த பாவைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாவைக்காய் பொரியலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.